வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. நாம் இன்னைக்கு சின்ன பிள்ளையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு குழந்தை பிள்ளை ஸ்கூலுக்கு கல் ஸ்லேட் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கல் ஸ்லேட் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு லஞ்ச் அவர் முடிஞ்சோடனே முட்டி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு குழந்தையும் அந்த மாதிரி முட்டி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேர் சுற்றி வரும்போது அந்த கல் ஸ்லேட்டில் ஒரு குழந்தை பேக்கெல்லாம் கீழே தான் வச்சுருப்பாங்க தரையில். அந்த பேக் மேலே முட்டி போட்டு போயிட்டாங்க. உள்ளே உள்ள கல் ஸ்லேட்டு உடஞ்சிருச்சு. இன்னொரு குழந்தை அதை சத்தத்தை கேட்டுட்டு பையை திறந்து பார்த்தா உடஞ்சிருந்தது ஸ்லேட்டு. உடனே அழுதுகிட்டே டீச்சர்கிட்ட போய், இந்த மாதிரி இந்த பாப்பா என்னோடய ஸ்லேட்டை உடச்சிட்டாங்க, எங்கள் வீட்டில் நேற்று தான் அதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அழுதுச்சு. உடனே டீச்சர் உடச்ச குழந்தையோட ஸ்லேட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்தா அது தகர ஸ்லேட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எவ்வளோ அந்த ஸ்லேட்டோட விலைன்னா 5 ரூபா அப்படின்னு அந்த புது ஸ்லேட்டு வாங்கின அந்த குழந்தை சொன்னிச்சு. இந்த பொண்ணு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, நல்லா தெரியும் அப்படின்னோடனே, சரி உடச்ச அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பாட்டே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு அக்கா தங்கச்சி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் அந்த பொண்ணு மேலே ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு முட்டி போட்டு விளையாண்டு என்னோடய ஸ்லேட்டை உடச்சிருச்சு, புது ஸ்லேட்டு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே அந்த தந்தை என்ன பண்ணுறாங்க, என் சட்டை பாக்கெட்டில் 5 ரூபா இருக்குது, எடுத்து அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பா பயந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்பா என்ன அடிக்க போகிறாங்களோ, திட்ட போகிறாங்களோ, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா, இது தெரியாமல் நடந்தது தான், வேணுக்குன்னா செஞ்ச, பேகுக்குள்ளே இருக்கிற கல் ஸ்லேட்டு உனக்கு தெரியாது, முட்டி போட்டு விளையாண்டுட்டு இருந்த, தெரியாமல் தான் உடஞ்சது, அதனால் நான் உன்னை திட்ட மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த கல் ஸ்லேட்டு உடஞ்ச குழந்தை அந்த காசை வாங்கிட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பாப்பாவுக்கு அன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல காலம் நம்ம தப்பிச்சோம், பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு. உடைந்து போன கல் ஸ்லேட்டு, ஆனால் அந்த பிஞ்சு மனசை அவங்க அப்பா உடைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் அந்த கதை. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.